ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான லட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஒயிட் சுகர் அதுக்கப்புறம் வெல்லம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான முறையில் இந்த லட்டு செஞ்சுருக்கோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்க தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும், ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு தடவை இந்த லட்டு செஞ்சு வச்சுட்டோன்னா 15லேருந்து 20 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லட்டு செய்கிறதுக்கு நான் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இது 200 கிராம் பேரிச்சம்பழம் இருக்கும். இதிலிருந்த விதைகள் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வறுக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகினதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு பாதாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் முந்திரி, 1/4 கப் பிஸ்தா, 1/4 கப் வெள்ளரி விதையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளரி விதை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பம்ப்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதுக்கப்புறம் மெலன் சீட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரிஞ்சிடாமல் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற எள்ளு அதுக்கப்புறம் வெள்ளரி விதை ரெண்டுமே நல்லா வெடித்து வரும். அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும், அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வறுபட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்ல பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் இப்போ பார்க்குறதுக்கு நல்ல கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா நெய்யில் வறுக்கும் போது இலகி வந்துடும். இதை நல்லா கலந்துக்கோங்க. நம்ம இனிப்புக்கு வெல்லம், நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகர் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. அதனால் உங்களுக்கு பேரிச்சம்பழம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா மெல்ட் ஆகி கலந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். நட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருந்ததுனால நான் இன்றைக்கி வேறு எதுவுமே சேர்க்கல. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்கும்போதே நம்ம உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். இதில் உங்களுக்கு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்திருக்கு. இதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சைஸில் உருண்டைகள் பிடிச்சிக்கிறேன். நீங்கள் இதில் வறுத்த வேர்க்கடலை அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு செஞ்சுருக்கோம். இதை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 15லேருந்து 20 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு டெய்லியுமே ஒரு லட்டு கொடுக்கலாம். நீங்களும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.